வணக்கம் நண்பர்களே. சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். 2009ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அலபாமா மாநிலத்தில் உள்ள ஒரு வெண்கல சிலை நிறுவப்பட்டது. ஒரு 7 வயது பெண் குழந்தை தனது ஆசிரியரின் உதவியுடன் தண்ணீரை தொட்டு உணர்ந்து தண்ணீர் என்பதற்கான பொருளை முதலாக உணர்ந்த ஒரு காட்சி சிலையாக வடிக்கப்பட்டது. உலகிலேயே எங்கும் காண முடியாத இதயத்தால் உணரப்பட்ட அழகிய பொருள் என்று பிரெய்லி எழுத்துக்களால் அங்கு பொறிக்கப்பட்டுள்ளது. முதலாக ஒரு மாற்றுத்திறனாளிக்கு, அதுவும் குழந்தை பருவத்தில் இருந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு நாட்டின் தலைநகரில் சிலை வைக்கப்பட்டது. அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த மாற்றுத்திறனாளி யார்? மிக ஆச்சரியமான ஒரு பெண்மணி, ஹெலன் கெல்லர். அந்த ஆசிரியருடைய பெயர் ஆன் சாலிவன். ஹெலன் கெல்லர் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஹெலன் கெல்லர் இந்த எழுத்து உலகத்தில், பேச்சு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. ஆனால் குழந்தையாக இருக்கும் பொழுது 18 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு காது கேட்கும் திறனை, கண் பார்வை திறனை, பேசும் திறனை இழந்த ஒரு குழந்தை ஹெலன் கெல்லர். காது கேட்கும் திறன், கண் பார்வை திறன், பேச்சு திறன், இது 3ஐயும் இழந்த ஒரு குழந்தை ஹெலன் கெல்லர். எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா? இந்த குழந்தையை அந்த தாயும் தந்தையும் சிறப்பாக பராமரித்து ஆன் சாலிவன் என்கின்ற ஒரு ஆசிரியையிடம் ஒப்படைக்கிறார்கள். அந்த ஆசிரியை அந்த குழந்தையை மெருகேற்றி மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக உருவாக்கி கொடுத்தார். ஹெலன் கெல்லர் தன்னுடைய எழுத்துக்களில் நிறைய சாதித்திருக்கிறார். தன்னுடைய உரைகளில் நிறைய பேசியிருக்கிறார். கண் பார்வை இல்லாவிட்டாலும் நிறைய காட்சிகளை உலகம் காணும்படி செய்திருக்கிறார். அவர் சொன்ன ஒரு தத்துவம், உலகம் துன்பத்தினால் நிரம்பி இருந்தாலும் அதை வெல்லும் சக்தியாலும் நிரம்பி இருக்கிறது. அந்த துன்பங்களை வெல்லும் சக்தியாலும் நிரம்பி இருக்கிறது. அது அவருடைய ஒரு மேற்கோள். ஹெலன் கெல்லர் சொன்னது போலவே, ஒரு பக்கம் துன்பங்கள் இருந்து கொண்டே இருந்தாலும் அந்த துன்பங்களை எதிர்கொண்டு அவற்றை வெல்லும் சக்தியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்மால் எதை நோக்கி பயணிக்க முடிகிறது என்பதை தான் ஹெலன் கெல்லர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. துன்பங்களை மட்டுமே பற்றி கொண்டு அவற்றினால் பயந்து கொண்டு வாழ்வதை விட, அவற்றை வெல்லும் சக்தியும் நம்மை சுற்றில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதன் மூலமாக ஆற்றல் பெற்று வாழ்வது என்பது மிக சிறப்பான ஒரு செயல்பாடு. அதைதான் ஹெலன் கெல்லர் அவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். செவித்திறன், பேச்சுத்திறன், பார்வைத்திறன் 3மே பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை வளர்ந்து ஆளாகி இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு பெரிய ஆளுமையாக உருவாகிறது என்றால் எவ்வளவு பெரிய திறனை ஹெலன் கெல்லர் அவர்கள் தனக்குள் உருவாக்கி கொண்டிருப்பார் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எனவே துன்பங்களை மட்டுமே கண்டு துவண்டு போகாமல் வெல்லும் சக்தியும் ஆற்றலும் நமக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு மேலோங்கிய எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். ஹெலன் கெல்லர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிவுரை இதுதான். அவரை நாம் பின்பற்றுவோம். துன்பங்களை சகித்து கொண்டு, துன்பங்களை வெற்றி கொண்டு வாழ்க்கையை இன்னும் அதிகமான உத்வேகத்துடன் வாழ்வதற்கு இந்த சிந்தனை நமக்கு உதவட்டும். ஹெலன் கெல்லரை பற்றி படிக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுதுதான்
ஒரு வளர்ச்சி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள முடியும். வாழ்க மகிழ்வுடன். கொய்யா பழம் உண்பதால் நிறைய பலன்களை நாம் இருக்கிறதாக நாம் டெய்லி சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? இன்றைக்கு இன்னொரு பலன், கொய்யா உண்பதால் வாய்ப்புண்கள் சரி செய்யப்படும். வாயில புண்ணு இருக்கு இல்லைங்களா, அது சரி செய்யப்படும். வாயில் உமிழ்நீர் சுரப்பிகள் புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஆற்றலை பெறும். எச்சில் ஊறாமல் இருக்க நிறைய பேருக்கு. அப்போ அந்த கொய்யாப்பழம் சாப்பிடும்போது உமிழ்நீர் சுரப்பிகள் புத்துணர்ச்சி பெறும். இதன் மூலமாக செரிமான சக்தி அதிகப்படும். எனவே கொய்யாப்பழத்தை தினமும் உண்பதற்கு முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன்.